என்ன பார்ட்னர், என்ன கலாட்டா? ஒண்ணும் இல்ல, சித்ரா குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போறா, எங்க அடிச்சுட்டு ஆபத்து. வண்டியில ஏறு. உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது பாபு. வந்துட்டாரு உங்க அப்பா, அவர்கிட்ட சொல்லு. நான் கேட்ட வரதட்சணை எழுதி கொடுத்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன். கேட்ட வரதட்சணை கொடுக்கணுமா? இந்த வாங்கிக்க. என்ன நீங்க கொண்டுட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, தங்க ரகசியம் தெரிஞ்ச கந்தசாமி இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க. தங்க எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்னது? தங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தங்கம் தேவையில்லை, எனக்கு உங்க பொண்ணு தேவை. கந்தசாமி மகன் மனம் ஒரு விடுதல் ஆகணும். அதுக்கு உங்க தம்பி செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட விவரமா நீங்க எழுதி கொடுக்கணும். அதான் பாபு கேக்குற சௌரி. டௌரி. டௌரி. அப்படி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க. பார்ட்னர் கொஞ்சம் அப்படி வா. என்ன பார்ட்னர், நீ எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 20 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருக்கோமோ அந்த ரகசிய கை கிடைக்கும் போது அதை இவ்வளவு சுலபமா விட்டுறதா? அதுக்கு என் தம்பி எல்லாம் பலியா கேட்கறான். புரியாதவனா இருக்கிய. 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா, தம்பி முக்கியமா? அண்ணன் பாங்க, தம்பியும் பாங்க. நம்ம காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ தம்பி நீ காட்டி கொடுக்கறதுனால உனக்கு 2 லாபம். 1, தங்கத்துல தம்பிக்கு பங்கு தர வேண்டியதில்லை. 2, உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகாம தப்பிச்சுக்குது. சரி, தங்க இருக்கிற உண்மையான இடத்தை உனக்கு காட்டுவாருன்னு எப்படி நம்புறது? அதை என்கிட்ட விடு. யார்கிட்ட எப்படி பேசினா ரகசியம் எல்லாம் சந்திக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அனுபவப்பட்டவன். நீ வா. நீ பிரதர், இவர்கிட்ட நான் பேசிட்டேன். தம்பியை காட்டி கொடுக்க இவர் தயார். வாக்குமூலத்தை இவர் கைப்பட எழுதி நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், தங்க இருக்கிற இடத்தை நீங்க காமிச்ச உடனே வாக்குமூலத்தை கையில கொடுப்போம். சத்தியமா? யா. சரி, நாளை காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க, நாம போவோம். வா. காலையில 10 மணி ஆகட்டும். வா. முருகா, இந்த டேப்பை கேட்கவும். உங்கள் நலம் விரும்பி. அட, இந்த நாட்டுல ஏன் நலத்தை விரும்புறது கூட ஆள் இருக்கா? 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா, தம்பி முக்கியமா? ஹலோ, நல்ல சிவம், நான் முத்துராஜ் பேசுறேன். யோ, கூட பிறந்தவனே எனக்கு குழி பறிக்க துணிஞ்சிட்டாயா? நம்ம பழைய நட்பை யூஸ் பண்ணுவோம். உன் உதவி எனக்கு வேணும். சாலமன் சொன்னது இந்த ஏரியா தான். இந்த மண்டபத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு W மார்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துல குகை இருக்குன்னு சொன்னான். வாங்க தேடி பார்க்கலாம். கரெக்ட். வடக்கு போயிட்டு வந்தாதான் காரியமே நடக்கும். கந்தசாமி, ஸ்விஸ் பேங்க் நம்பரை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. உன் W மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. தேடுறது தங்கமாச்சே, அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுமா? ராஜமாணிக்கா, அந்த காலத்திலேயே உனக்கு எவரும் சிலை எழுப்பியிருக்கான் பாத்தியா? அந்த தலைமறை எங்க பாலுமறைக்கு W. ஆமா, W மார்க்கெட் தானே குகை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படியே குகையை காணோம். அது திருப்பு.
இப்படி வாங்க. தங்கம் தங்கம் எவ்வளவு தங்கம் 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 சுத்தமான தங்கம். இவ்வளவு தங்கம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா 10-15 கோடி கொண்டு வந்திருக்கலாமே. ராஜமாணிக்கம், நாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, அதை நிறைவேற்ற வழக்கம் கிடையாது. அப்போ தங்கத்தை நாங்களே எடுத்துட்டு போறோம். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, இந்த மாதிரி விவகாரம் வந்தா சரண்டர் ஆயிடுவோம். நாங்க இந்த தங்கத்தை எல்லாம் மாளிகைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டோம். அந்த வேலையில எங்க வேண்டாம். உங்க தம்பி செஞ்ச கொலை கற்பழிப்பு ஒண்ணு விடாம எல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்துட்டு போங்க. போடு, 1000 கையெழுத்து உடம்புனாலும் போடு. மாட்டிக்கிட்டு சாவ போறது உன் தம்பி தானே, நமக்கு என்ன? நாம உடனே இருந்தோம்னு நமக்கு ஆபத்து வந்துட்டா. இவ்வளவு தங்க கையில இருக்கு, எத்தனை வக்கீலுக்கு வேணும்னாலும் ஃபீஸ் கொடுக்கலாம், யார வேணும்னாலும் விலைக்கு வாங்கலாம். இனிமே நமக்கு ஒரு ஆபத்து வராது. போடு, கையெழுத்தை நீ போடுறியா இல்ல உன் கையெழுத்தை நான் போட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நானே போடுறேன். இப்போவாவது நாங்க இந்த தங்கத்தை தாராளமா எடுத்துட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாலே சில கேள்விங்க கேட்கிறேன், அதுக்கு பதில் கொடுத்துட்டு தங்கத்தை எடுத்துட்டு போ. இன்னும் என்னப்பா? இந்த தங்கத்துக்காக 20 வருஷங்கள் இவரை சித்திரவதை செஞ்சீங்களே, இவர் யார் தெரியுமா? என் சொந்த அப்பா. ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவளை உன் தம்பி முத்துராஜா சாவடிச்சானே, அந்த பொண்ணு யார் தெரியுமா? என் சொந்த தங்கச்சி. என் தங்கச்சி கொலைக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை செஞ்சு அந்த பழிய ஒருத்தர் மேலே சுமத்தி ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே மனோகர், அவன் யார் தெரியுமா? என் சொந்த தம்பி. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா? அது மட்டுமா, இவர் மாதிரியே முகமூடிய போட்டுக்கிட்டு எங்க அப்பா ஐஜி ஸ்ரீராமையோ எங்க அம்மாவையும் என் கண் முன்னாடியே சுட்டு கொன்னிய, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்க. இந்த ஆளு இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கானா? இது தெரிஞ்சிருந்தா இவரோட நான் கூட்டணியே வச்சிருக்க மாட்டேனே. ராஜமாணிக்கம், நம்ம லட்சியம் ஒரு இதோட முடிஞ்சது. நான் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வா. யாரும் இங்கிருந்து போக முடியாது. இங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்.
இந்த தங்கத்தையும் உங்களையும் அங்கே ஒப்படைக்கிறோம். நீங்க செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்டு பதிலளிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இத 4 பங்கா வேண்டாம் 5 பங்கா நாம பிரிச்சு வாங்கடா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனாலதான் மேல இருந்து வந்துட்டாங்க. இப்ப யாருக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு. நான் வேணா கட்சி மாறுறேன், மேல வந்துட்டு வா. உனக்கு தான் முதல் குண்டு. வந்து அள்ளுங்கடா. முதலாளி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இப்படி தின்னுகிட்டு இருக்கிய ஐயா. தீனியா போய் அடி.
இனிமேல் இந்தியாவுல 2 பணக்காரன் தான். ஒண்ணு நீ ஒண்ணு நான். அப்ப பெரிய பணக்காரங்க நாம அசைக்க முடியாதுல்ல. அட பாவிங்களா, இத்தனை பாம் போட்டுமா நீங்க வெடிக்கல? யா அப்ப வெடிக்கலன்னா என்ன? இப்ப பாரு. எஸ் கிஸ் மீ எஸ். லுக் பேக். எங்க? எங்க பின்னாடி போய் ரவுண்ட் அப். நீதான். கீதா, அப்பாவே அரெஸ்ட் பண்ணிட்டேன். உனக்கு சர்க்கார் கோல்டு ஃபெடல் கொடுக்கும். ஐயோ, கோல்ட் ஃபெடல் இல்லைங்க, கோல்ட் மெடலுங்க. யா இப்படிங்க. தம்பி, கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்பவும் நியாயம் உண்மைதான் ஜெயிக்கும். பாத்தியா, சொன்ன மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டோம். நாம சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அதான் குரு சிஷியன். கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன். சிஷ்யா சிஷ்யா, இது சரியா சரியா? மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் நன்று. கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடி